நாட்டின் பல பிரதேசங்களில் இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானுக்கு எதிராக இன்று ஹட்டன் தியகல சந்தையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தியகல ஊடாக சிவனொலி பாதமலைக்கு பஸ்களில் செல்ல அமைச்சரினால் அனுமதி மறுக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சில நாட்களுக்கு முன்னர் அமைச்சரின் வாகனத்திற்கு சிவனொலி பாதமலைக்கு சென்ற பஸ் ஒன்றினால் ஏற்பட்ட இடையூறை அடுத்து இவ்வாறு தடை ஏற்படுத்தப்பட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் ஜெய் ஸ்ரீரங்கா கருத்து வெளியிட்டார். ஏர்போர்ட்டுக்கு செல்கின்ற பொழுது கூட ஒரு கட்டத்திலே என்னுடைய பெயரை சொன்னார்கள் என்ற காரணத்துக்கால் ஏர்போர்ட் இருக்கின்ற செக்யூரிட்டிக்கு அமைச்சர் அவர்கள் அடிக்கப் போயிருக்கின்றார். இதே மாதிரி இன்னொரு நாள் அவர் ஏர்போர்ட் இருந்து வருகின்ற பொழுது செக்யூரிட்டி சல்யூட் அடிக்கவில்லை என்று ஏர்போர்ட் ஏவியேஷன் சாமனையும் கூப்பிட்டு செக்யூரிட்டிக்கு அடித்திருக்கிறார். ஆனால் இவற்றையெல்லாம் கண்டு அரசு எந்தவித நடவடிக்கையும் அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானவர்களுக்கு எதிராக எடுப்பதில்லை. மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட வந்த அரசியல்வாதி தனது சுயநல தேவைகளை பூர்த்தி செய்யாமல் மக்களுடைய வாக்குகளை பெற்று மக்களின் பிரச்சனைக்காக இவர் சண்டை பிடிக்க வேண்டும். தனது இருப்பை தக்க வைப்பதற்காக இந்த அரசுக்கு எதிராக வைக்கின்ற பொழுது அரசும் இவருக்கு சார்பாகத்தான் இயங்குகிறது. ஆனால் ஏன் இப்படியான ஒரு பலம் பொருந்திய அமைச்சர் மக்களின் பிரச்சனைக்காக வீதி இறங்க வேண்டும், மக்களின் பிரச்சனைக்காக தனது பலத்தை காட்டுவார், அதை காட்டுவதாக அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானவர்களை காணவில்லை. அதனால் தான் இந்த 8 ஆசனங்களை கொண்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்று தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கொண்ட ஒரு பாராளுமன்ற கட்சியா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸாக மாறியுள்ளது. இன்று அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் மாத்திரம்தான் அந்த கட்சியில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக மாறியிருக்கிறார். அதற்கு காரணம் தனிப்பட்ட பிரச்சனைகளின் செல்வாக்கை செலுத்துகின்ற பொழுது மக்களின் பிரச்சனைகளை இவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. இந்த பலத்தை மக்களின் பிரச்சனை தீர்ப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். அதை விடுத்து தனக்கு போர் வார பிரச்சனைகளை தீர்க்காமல் செக்யூரிட்டி கார்டுக்கு அடிக்கிறது. இதனால் இவர் ஒரு சண்டியனாக இருக்க முடியும் ஒழிய ஒரு மக்கள் சேவகனாக இருக்க முடியாது. ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மாளிகவத்தையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அரசு ஊழியர்களுக்கு சுமூகமான முறையில் சேவையில் ஈடுபடுவதற்காக புதிய பணிப்பாளர் நாயகம் ஒருவரை நியமிக்கப்பட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகம் தன்னிச்சையாக செயற்பட்டு திட்டங்களை மாற்றி அங்குள்ள அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை இடமாற்றி வருகின்றார். இதற்கு எதிராகவே ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. ஆகவே புதிய ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகம் ஒருவரை நியமிக்க அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.